கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். மாஸா ஃப்ரூட்டி இதுக்கெல்லாமே டஃப் கொடுக்குற வகையில் இன்றைக்கி நம்ம மேங்கோ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். நீங்களும் ஒரு பர்ஃபெக்டான மேங்கோ ஜூஸ் வீட்டிலையே சுலபமாக செய்து சாப்பிட முடியும். மேங்கோ ஜூஸ் பிடிக்காத குட்டீஸே இருக்க மாட்டாங்க. குட்டீஸ் எல்லாமே கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை செய்து வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ ஒரு டம்ளர் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாது. இப்போ வாங்க இந்த மேங்கோ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க. புளிப்பு இல்லாத மாங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு லைட்டான புளிப்பு இருந்தாலே போதும். பிஞ்சு மாங்காவாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மாங்காவோட தோல் பகுதியை எல்லாமே நம்ம நீக்கிடலாம். கொஞ்சம் கூட பச்சை நிறம் இல்லாத மாதிரி பார்த்து சீவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி முழுமையாக தோல் சீவி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம வேக வைக்க தான் போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பாதி அளவு மாங்காவை எடுத்துகிட்டு உங்களுக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி காமிக்கிறேன். நான் முழு மாங்காயுமே பயன்படுத்திக்க போகிறேன். பச்சை மாங்காய் நம்ம மெஷர் பண்ணி தான் சேர்க்க போகிறோம். கப்போ அல்லது டம்ளரோ கிண்ணமோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதை ஒரு மெஷர்மெண்ட் அளவாக பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி செய்துக்கலாம். வெயிட் மிஷின் சிலர் வீட்டில் இருக்காது. அதனால் நம்ம இன்றைக்கி கப்பை பயன்படுத்தி நான் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன். கப்பாக இருந்தாலும் இது மெஷர்மெண்ட் கப் இல்லை. நம்ம எந்த டம்ளரோ கிண்ணமோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் பச்சை மாங்காய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஒரு மாங்காய் எடுத்திருந்தேன் இல்லையா, அதை முழுசையுமே கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கப்பில் ஒரு கப் அளவு எனக்கு மாங்காய் வந்தது. அதை வேறொரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுட்டு அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சை மாங்காய், 3 கப் தண்ணி, 2 கப் மாங்காய் பழம் எடுத்துக்கலாம். இப்போ 3 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொதி வரட்டும். கொதி வர்ற கேப்பில் மாம்பழங்களை நம்ம தோலை சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மாங்காயை கட் பண்ணி 1 கப் அளவு மெஷர் பண்ணி தனியாக பிளேட்டில் வச்சுட்டோம். இப்போ மாம்பழத்தை தோலை சீவி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாம்பழங்கள் சூஸ் பண்ணும்போது நல்ல பழமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பங்கனப்பள்ளி மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். நல்ல மணமும் சுவையுமாக இருக்கும் இந்த மாம்பழம். நீங்கள் எந்த மாம்பழம் வேணாலுமே பயன்படுத்திக்கலாம். மாம்பழங்களை எடுத்துகிட்டு இது போல் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். எதில் மாங்காய் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் மாம்பழங்களையும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள் 2 மாம்பழங்களையும் நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம மாங்காய் தண்ணி எடுத்த அதே கப்பில் மாம்பழங்களையும் மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் போல் மாங்காய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பச்சை மாங்காய் வேகிறதுக்கு லேட் ஆகும். மாம்பழம் நம்ம போட்ட உடனேமே வெந்து வந்துடும். அதனால் மாங்காய்களை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மாம்பழங்களை சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இது போல் ஒரு கரண்டியோ விஸ்கோ பயன்படுத்தி எடுத்து அமுக்கி பாருங்கள். நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம மாம்பழங்களை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது மாங்காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போது 2 கப் போல் மாம்பழங்களை சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சை மாங்காய், 3 கப் தண்ணி, 2 கப் மாம்பழம் சேர்த்துட்டு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இப்போது 3/4 கப் அளவு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். மறுபடியும் நான் ஒரு 1/4 கப்பு போல் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்லேயே 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தால் போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மாங்காயை வேக வச்சுட்டோம். மாம்பழம் ஏற்கனவே சாஃப்டாக தான் இருக்கும். அது ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், மாங்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் ஒரு ஜல்லடை பயன்படுத்தி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி தனியாகவும் மாம்பழங்களை தனியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதை நம்ம ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். நீங்கள் உங்கள்கிட்ட டீ ஃபில்டர் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா
டீ ஃபில்டரை பயன்படுத்தி கூட இது போல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி தனியாக மாம்பழங்களை தனியாக நம்ம எடுத்துட்டோம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். முழுமையாக ஆறி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட நிறைய மாம்பழங்கள் மாங்காய் இருக்குது அப்படின்னா பல்காக கூட செய்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஜூஸாக சாப்பிடலாம். ஒரு வாரம் அல்லது 10 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெட்டு போகாது. இப்போ நம்ம பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு கொஞ்சம் துப்பி துப்பியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி சேர்த்து நல்லா ஜூஸ் ரெடி பண்ணினதுக்கப்புறம் டீ ஃபில்டரை வச்சு நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு ஜூஸ் நல்லாவே கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மாம்பழங்களை நம்ம ஆல்ரெடி தண்ணி வடிகட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியிலையே சேர்த்துட்டு நல்லா விஸ்கோ கரண்டியவோ பயன்படுத்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு சர்க்கரை போதுமான அளவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சர்க்கரை பத்தலை அப்படின்னா மறுபடியும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். மாசா லிக்விட், அதாவது மாசாவோட திக்னஸில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற 1 கப் அளவு சர்க்கரையே கரெக்டானதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா சர்க்கரை தேவைப்படாது. இப்போ பாருங்கள், நம்ம 3 கப் மட்டும்தான் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருந்தோம். அதில் மாம்பழங்கள் அரைச்சதை சேர்த்து கலந்து விட்டோம். ரொம்ப திக்காக இருக்குது. நாம் ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இருந்தாலுமே எனக்கு இன்னும் திக்காக இருக்குது. கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நம்ம மேங்கோ ஜூஸ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போது நான் சின்ன பாத்திரத்தை பயன்படுத்திட்டு தான் செஞ்சுருக்கேன். இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 1 லிட்டர் அளவு எக்ஸ்ட்ரா நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுட்டு நான் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு சுகர் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர், அதாவது சர்க்கரையோட சுவை தூக்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா 1 பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தூள் உப்பு சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா நல்லா இன்னும் ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது 1 லிட்டர் அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து 1/4 கப் அளவு சர்க்கரையும் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ரெடி பண்ணியிருக்க ஜூஸ் பார்த்தீங்கன்னா மாசா எந்த அளவுக்கு திக்னஸில் இருக்குமோ அதே அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம இன்னும் தண்ணி சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 லிட்டரோ அல்லது 1/2 லிட்டர் அளவோ தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சர்க்கரை சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ நமக்கு ஃப்ரூட்டி எந்த அளவு திக்னஸில் இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை மேங்கோ ஜூஸ் செய்யும் போதும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு தான் செய்வீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு முறை செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்கள் வீட்டு குட்டீஸ் விரும்பி சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.